ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அவங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 33. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிக்கு ட்ரீட்மெண்ட் முடிந்த பின் அவனை பார்க்க வந்த குடும்பத்தினர்கள் அனைவரையும் அவன் சிறிது நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வெளியில் அனுப்பினான் சர்வா. அவர்கள் அனைவரும் சென்ற பின் திரும்பி ஆதியை பார்த்த சர்வா மற்றும் துருவன் இருவரும் அவனை வெறி கொண்டு முறைத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் சிறிதும் கண்டு கொள்ளாத ஆதியோ அம்ரு கொடுத்த ஜூஸை டேபிளில் வைத்துவிட்டு மித்ரா வைத்துவிட்டு சென்ற ஜூஸை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். அதில் மேலும் அவனை முறைத்த துருவனோ, இதெல்லாம் ஒரு பொழப்பு, இதுக்கு குட்டிமா கொடுக்கும் போதே வாங்கி குடிக்க வேண்டியதானே என்று கேட்க, அதையெல்லாம் கண்டு கொள்ளாத ஆதியோ அந்த ஜூஸை ரசித்து ருசித்து குடித்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த சர்வாவோ, ரொம்ப பண்றடா நீ, பாவண்டா குட்டிமா என்று சொன்னான். அவர்கள் இருவரையும் நக்கலாக பார்த்த ஆதியோ, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும், நீங்க இப்போ இங்கிருந்து கிளம்புறீங்களா என்று சொன்னான். அவனை முறைத்த சர்வாவோ, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் தான் எடுண்டா, ஏன்டா இப்படி உட்காந்துட்டு இருக்க என்று கேட்க, அதற்கு ஆதியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவர்களை பார்த்தவன், நீங்க போயிட்டு என் பொண்டாட்டிய வர சொல்லுங்கடா என்று சொல்ல, அதில் கடுப்பான துருவனோ, எதுக்கு திரும்ப அவளை கஷ்டப்படுத்தி அழ வைக்கவா என்று கோபமாக கேட்டான். அவனை முறைத்தான் ஆதி. தானும் பதிலுக்கு முறைத்தவன் அந்த அறையிலிருந்து சர்வாவுடன் வெளியில் சென்று விட்டான். வெளியில் வந்த துருவன் மித்ராவிடம் சென்று, நீ போய் ஆதி கூட கொஞ்ச நேரம் இருமா, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரோம் என்று சொல்ல, ஒரு நொடி தயங்கிய மித்ரா, ஆனா நான் போனாதான் அவனுக்கு பிடிக்கலையேனா என்று சோகமாக கேட்டாள். அவளை பார்த்த துருவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போ, அவன் எதுவும் சொல்ல மாட்டான் என்று சொல்ல, தயங்கி தயங்கி ஆதியின் அறைக்குள் நுழைந்தாள் மித்ரா. ஆதி அமைதியாக அந்த கட்டிலில் அமர்ந்து கொண்டு உள்ளே வரும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். உள்ளே வந்த மித்ரா அவனை ஒரு நொடி தலை முதல் கால் வரை பார்த்தவள், அவன் நன்றாக இருக்கிறான் என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த அறையில் இருந்த ஒரு ஜன்னல் ஓரம் சென்று நின்றவள் வெளியில் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் உள்ளே வந்ததிலிருந்து அவளின் ஒவ்வொரு அசைவையும் ஆதி பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவளின் இந்த வாடிய முகம் அவனுக்கு ஏதோ போல இருந்தது. பிறகு ஒரு நொடி யோசித்தவன் அவளை பார்த்து, ஓய் பொண்டாட்டி என்று அழைத்தான். அவனின் புறம் திரும்பிய மித்ராவோ ஒரு நொடி ஆச்சரியமாக அவனை பார்த்துவிட்டு, என்னையா என்று கேட்டாள். அவளை பார்த்து நக்கலாக சிரித்த ஆதியோ, உன்னை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணலன்னு நினைக்கிறேன், அப்போ எனக்கு பொண்டாட்டின்னு வேற யாரும் இருக்க முடியாது என்று சொல்ல, அவனை முறைத்தாலும் அவளிடம் பேசியது அவளுக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. அவன் அருகில் வந்து நின்றவளை பார்த்த ஆதி, எதுக்கு பாழற என்று கேட்டான். அவனை பார்த்த மித்ராவின் கண்களோ மேலும் கலங்கியது. ஏன் இப்படி பண்ண தேவ், உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்று சொன்னவள் அதற்கு மேல் பேச முடியாமல் அழுக ஆரம்பித்தாள். அவளின் கைகளை பிடித்து தன் அருகில் அமர்த்தி கொண்டவன் அவள் கண்ணீரை துடைத்து விட்டு, எனக்கு என்ன ஆகியிருந்தா உனக்கு என்ன, உனக்கு தான் என்ன பிடிக்காது, நீ தான் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல, எப்படி இருந்தாலும் இன்னும் 1.5 மாசத்துல என்னை விட்டு போக போற, அப்புறம் எனக்கு என்ன ஆனா என்ன, இல்லை நான் செத்தா கூட என்ன என்று சொன்ன ஆதியின் வார்த்தைகளில் கோபமுற்ற மித்ரா அவனை பலாரென்று அறைந்திருந்தாள். பிறகு அதே கோபத்துடன் அவனை பார்த்து சொன்ன, நீ செத்தா எனக்கு என்னவா, இன்னொரு தடவை இந்த வார்த்தை உன் வாயில வந்துச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். தெரியணும் உனக்கு, என்ன தெரியணும், நான் உன்னை லவ் பண்றேனா இல்லையான்னு தானே, நான் உன்னை லவ் பண்றேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், அதுவும் இன்னைக்கு நேத்து இல்லை, எப்போ உன்னை முதல் தடவை பார்த்தனோ அப்போத்துல இருந்து லவ் பண்றேன். நீ யாரு, என்ன, ஏன், உன் முழு பேர் கூட என்னன்னு தெரியாம இருந்த போதுல இருந்து உன்னை லவ் பண்றேன். நம்ம முதல் தடவை மீட் பண்ணும் போது நம்ம 2 பேரோட பேரை மட்டும்தான் சொல்லிக்கிட்டோம், ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து இப்போ இந்த நொடி வரைக்கும், ஏன் நான் உயிரோட இருக்கிற கடைசி நொடி வரைக்கும் உன்னை லவ் பண்ணுவேன். என்னடா பண்ணணும், என்னை ஏன்டா இவ்வளோ டார்ச்சர் பண்ற? இல்லை ஆதியை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னப்போ நான் தேவை காதலிக்கிறதுனால வேண்டான்னு சொன்னேன், ஆனா நான் லவ் பண்ற தேவும் ஆதியும் ஒரே ஆள்னு தெரிஞ்சப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவ்வளோ சந்தோஷமா நான் இருக்கிறப்ப தான் நீ ஒரே ஒரு ஃபோன் காலில் என் மனசை உடைச்ச, வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி.
அது எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? இருந்தாலும் உன்னோட காதலுக்காக, உன் சந்தோஷத்துக்காக, என் காதலை தியாகம் பண்ணி தான் உன் கண்டிஷனுக்கு ஓகே சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்தப்போ எனக்கு அவ்வளோ குழப்பம். இந்த கல்யாணம் நிலைக்குமா, நிலைக்காதா? இல்லை அந்த கண்டிஷன் படி 3 மாசத்துல உன்னை விட்டு போகணுமா? இப்படி 1000 குழப்பம் எனக்குள்ள இருந்துச்சு. அப்ப கூட நீ கட்டின தாலியை மனசார ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட காட்டின அந்த நெருக்கம், நான் எப்படிடா நினைக்கிறது அதை? எனக்கு மனைவியாக தகுதி நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த உரிமையில் நீ என்ன நெருங்குறன்னு தெரியாம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அந்த கோவத்தில் தான் அன்னைக்கு காலையில் உன்கிட்ட என்னென்னமோ பேசினேன். ஆனால் அன்னைக்கு நைட்டே நீ குடிச்சிட்டு வந்து நீ லவ் பண்ணுற பொண்ணு நான் தானே சொன்னப்போ தான் என்ன மாதிரியே நீயும் என்னை லவ் பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன் ஒட்டுமொத்த காதலுக்கும் நான் மட்டும்தான் உரிமையானவன் நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? அதே சமயம் அன்னைக்கு தான் நீ சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் முகத்தில் பழைய சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினச்சேன். இது எப்படின்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் கிருஷ்ணாப்பா ஜோதிமாவோட ஃபோட்டோவை பார்த்து உன்கிட்ட சொன்னேன். அவங்க 2 பேரும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜானகி மாவையும் சரி பண்ணிட்டா நம்ம ஃபேமிலி பழைய மாதிரி மாறிடும், நீயும் பழைய படி சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன். நம்ம கல்யாணம் தான் நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் இருக்கும்போது நடக்கலை. அட்லீஸ்ட் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லையாவது எல்லாரும் இருக்கணும்னு நினச்சேன். ஜானகிமா, என் தங்கச்சிங்க, என் தம்பின்னு எல்லாரும் இருக்கிறப்போ நம்ம 2 குடும்பமும் ஒன்றா இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னு நினச்சி தான் அவங்க கேட்கும்போது வேண்டான்னு சொன்னேன். யாரையும் காயப்படுத்தாம ஜானகிமாவை சரி பண்ண முடியுமான்னு பார்க்க நினச்சேன். அதனால தான் வீட்டில் யாரும் இல்லாத டைமாக பார்த்து அவங்கள நான் கூட்டிகிட்டு போனேன். ஒத்துக்கிறேன், நான் உன்னை பற்றி யோசிக்காம காயப்படுத்திட்டேன்தான். உனக்காகவே நான் இதை செஞ்சிருந்தாலும் என்னால் நீ தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க. நான் பிளான் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்தினது உனக்கு எவ்வளோ வலியை கொடுத்துச்சுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சாரி, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு தேவ். என்னை இப்படி யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணாத. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று தன் மனதில் இருந்தவற்றை எல்லாம் அவனின் முகத்தை பார்த்து கூறிக்கொண்டிருந்தாள் மித்ரா. அவள் சொல்வதையெல்லாம் கேட்ட ஆதிக்கு அவன் ஆரம்பத்தில் செய்த அந்த ஃபோன் கால் தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று புரிந்தது. அவன் யாழுவை திருமணம் செய்த பிறகு தான் அவள் மேல் காட்டும் காதலை பார்த்து தான் காதலிக்கும் பெண் அவள்தான் என்பதை அவளே புரிந்து கொள்வாள் என்று தான் நினைத்ததுதான் மாபெரும் தவறு என்பதை ஆதி இப்பொழுது புரிந்து கொண்டான். அவளும் தன்னை காதலிக்கிறாள் என்பதை கேட்ட ஆதியின் மனமோ துள்ளி கொதித்தது. ஆனால் முகத்தை விரைப்பாகவே வைத்திருந்தான். அவன் இதழில் மெல்லிய புன்னகை ஒன்று இருந்தது. அதை பார்த்து கடுப்பாகி விட்டாள் மித்ரா. ஏண்டா இங்கே நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, ஏதோ என் மேலே தப்பு இருக்குன்னு தான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசிகிட்டு இருக்கேன், ஓவரா பண்ணாத என்று அழுது கொண்டே முறைத்தவளை பார்த்த ஆதிக்கு சிரிப்பாக தான் இருந்தது. அதில் தன் ஒற்றை கையால் அவள் இடையை பிடித்து தூக்கி தன் மடியில் அமர வைத்து கொண்டவனோ அவளின் விழிகளை பார்த்து, அடியே லூசு பொண்டாட்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா என்று கேட்க அவனை பார்த்து தன் உதட்டை சுழித்தவள் முகத்தை திருப்பி கொண்டாள். இதில் மெல்லிதாக சிரித்த ஆதியோ அவள் முகத்தை தன் முகம் திருப்பியவன் அவள் விழிகளுடன் தன் விழிகளை கலக்க விட்டு, இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இப்போ மட்டும் இல்லை, இப்போவும் எப்போவும் இந்த ஆதியோட ஒட்டுமொத்த காதலுக்கும் தகுதியானவ நீ மட்டும்தான். இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் என் மனைவியாக உரிமையானவ. இதை யாராலையும் மாற்ற முடியாது. மேலும் அவளை தன்னோடு இறுக்கி அணைத்தவன் அவள் முகம் பார்த்து, இதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டல்ல என்று கேட்டான். ஆனால் அவன் இழுத்து அணைத்ததிலேயே அவன் காயத்தில் எங்கு தன் கரம் பட்டுவிடுமோ என்று சிதறிய மித்ரா அவன் காயத்தை பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்த ஆதியோ அவன் லேசாக பற்றியிருந்த அவள் இடையை இறுக்கினான். ஏற்பட்ட வழியில் திரும்பி அவன் முகத்தை பார்த்தவளை அழுத்தமாக பார்த்த ஆதியோ, சொல்லுடி, இனி என்னை விட்டு போக மாட்டல என்று கேட்டான். அவனையும் அவள் இடையை பற்றி இருக்கும் அவன் கரத்தையும் ஒரு நொடி பார்த்தவள் அவன் விழி பார்த்து, போக மாட்டேன்டா, இனி எப்போவும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னான். அதில் அழகாக சிரித்த ஆதியோ,
இதுக்கு முன்னாடி எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எப்போ நீ என்கிட்ட உன் லவ்வ சொன்னியோ அந்த செகண்ட்ல இருந்து யூ ஆர் டோட்டலி மைன், ஒன்லி மைன். அதனால என்னை விட்டு போகிறது என்ன? போகணும்னு கற்பனை கூட பண்ணிடாத. அப்புறம் இந்த ஆதியை நீ வேற மாதிரி பார்ப்ப என்று அழுத்தமாக அவள் விழி பார்த்து சொன்னவன் நீண்ட நேரமாக அவனை இம்சித்து கொண்டிருந்த அவளின் சிவந்த இதழ்களை கவ்வினான். அதில் ஒரு நொடி அதிர்ந்த மித்ரா பிறகு அவன் காயத்தில் படாதவாறு அவன் கழுத்தை சுற்றி தன் கைகளை போட்டு அவனை அணைத்து கொண்டவள் அவன் முத்தமிட ஏதுவாக அவன் மடியிலேயே அமர்ந்து கொண்டாள். அவளின் இந்த செயலை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ந்த ஆதியோ அவளின் இதழில் மேலும் மேலும் மூழ்கி போனான். நீண்ட நெடிய முத்தத்திற்கு பிறகு அவளை விடுவித்தவன் அவள் முகத்தை காண அதுவோ வெட்கத்தால் சிவந்திருந்தது. அதை மறைக்க அவனின் காயம் படாத மற்றொரு தோளில் சாய்ந்து கொண்டாள் மித்ரா. அதில் மெதுவாக அவள் தலையை வருடிய ஆதியோ, அன்னைக்கு அத்தனை பேரை அசால்ட்டா போட்டு தள்ளின, ஒரு புல்லட் ஷோல்டர்ல பட்டதுக்கு ஏண்டி இப்படி அழற? உன்னெல்லாம் அக்னின்னு சொன்னா என்னால் நம்பவே முடியலடி என்று ஆதி சொல்ல அதில் கடுப்பான மித்ராவோ வேகமாக எழுந்து அவனை முறைத்து பார்த்தவள், இந்த உலகத்திலேயே என்னால் சமாளிக்க முடியாத ஒருத்தனா நீ தாண்டா எனக்கு பெரிய டாஸ்கா இருக்க என்று சொன்னவளை பார்த்த ஆதியோ, புருஷனை சமாளிக்க வேற வழி இருக்குடி பொண்டாட்டி, உனக்கு தான் அது தெரியல என்று விரல்களால் அவள் இதழ்களை வருடி கொண்டு ஹஸ்கி வாய்ஸில் சொன்னவனை பார்த்து வைத்த மித்ராவோ அவன் அசந்த நேரமாக பார்த்து அவன் மடியில் இருந்து கீழே இறங்கியிருந்தாள். பிறகு அவனை பார்த்தவள், அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்காமலே இருக்கேன் மிஸ்டர் ஹஸ்பண்ட், இப்போ உங்களுக்கு அடிபட்டிருக்கு, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று சொன்னவள் அவனை விட்டு தள்ளி இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். அவளை முறைத்து பார்த்த ஆதியோ, இங்க வாடி என்றான். அவனை பார்த்த மித்ரா, நான்லாம் வரமாட்டேன், அமைதியா ரெஸ்ட் எடு என்று சொல்ல அவளை மேலும் முறைத்த ஆதி, இப்போ நீ வரியா இல்ல நாங்க வரட்டா என்று கேட்டான். அப்பொழுது சரியாக அவர்கள் இருந்த அந்த ரூம் கதவு தட்டப்பட ஆதியை பார்த்து சிரித்துவிட்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள். எழுந்து வந்து கதவை திறந்த மித்ரா வெளியில் நின்று இருந்த துருவனை பார்த்துவிட்டு அவன் உள்ளே வர வழிவிட்டு நின்று கொண்டாள். உள்ளே வந்த துருவனோ சிரித்த முகமாக வந்து கதவை திறந்த மித்ராவை பார்த்தவனுக்கு அவளும் ஆதியும் சமாதானமாகிவிட்டார்கள் என்று புரிந்தது. அதை நினைத்து நிம்மதி கொண்டவன் நிமிர்ந்த ஆதியை பார்த்து, ஆதி, அந்த வினோத்தை நம்ம இடத்து கூட்டிட்டு வந்தாச்சு, அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நீ நினைக்கிற என்று கேட்க, கீழே ஆதிக்கு அடிபட்டதால் சுயநினைவு என்று எதையும் கவனிக்காமல் இருந்த மித்ராவிற்கு இப்பொழுதுதான் கீழே நடந்த அனைத்தும் ஞாபகம் வந்தது. அதில் அந்த வினோத் தன் தந்தையை கொல்ல வந்தவன் என்பதை அறிந்து கொண்டவள், எங்கண்ணா அவன்? எவ்வளோ தைரியம் தான் என் அப்பாவையே கொல்ல நினச்சிருப்பான், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு என் கையால் தான் சாவு என்று கோபமாக கத்தினாள் மித்ரா. அவளை பார்த்த ஆதியோ, நீ அமைதியா ராமோ, நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன் என்று ஆதி சொல்ல, ஆனால் அதை மறுத்த மித்ராவோ, இல்லதே, நான் தான் பண்ணுவேன், நான் தான் அவனை பனிஷ் பண்ணுவேன் என்று சொன்னாள். ஆனால் ஆதி ஒத்துக்கவில்லை. இருவருக்கும் இதில் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த துருவன் தான் தலையில் கை வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த அறைக்குள் சர்வா மற்றும் அர்ஜுன் இருவரும் வர மித்ராவும் ஆதியும் சண்டை போட்டு கொண்டிருப்பதையும் அதை அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த துருவனை பார்த்த சர்வா அவனின் அருகில் சென்று நின்றவன், ஏண்டா அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க, நீ பாட்டுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று கேட்க அர்ஜுனும் அதையே தான் கேட்டான். அவர்கள் இருவரையும் முறைத்த துருவனோ, அவங்க அடிச்சுக்கிறாங்கன்னு பார்க்குறியே, எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியுமா என்று கேட்க குழப்பமாக அவனை பார்த்தான் சர்வா. அர்ஜுனோ துருவனை பார்த்து, எதுக்கு நான் அண்ணாவும் அனிமாவும் அடிச்சுக்கிறாங்க என்று கேட்க பெருமூச்சொன்றை விட்டு துருவனோ, அந்த வினோத்தை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்ல வந்தேன், அவனை யார் கொலை பண்ணுறதுன்னு சொல்லி அடிச்சுக்குதுங்க, அவன் நான் தான் கொல்லுவேன்றான், மித்ரா நான் தான் கொல்லுவேன்றான், இதுக்கு தான் மாறி மாறி ரெண்டும் சண்டை போட்டுக்குதுங்க என்று சொன்ன துருவனை பார்த்த அர்ஜுனோ,
அண்ணா, கப்பிள்ஸ்குள்ள எது எதுலயோ பொருத்தம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி கொலை பண்றதுல இருக்கோன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னன்னா இவங்க லவ்வபிள் கப்பிள்ஸா இருப்பாங்கன்னு பார்த்தா கொலைகார கப்பிள்ஸா இருக்காங்க என்று சொன்னவனை பார்த்து சிரித்த சர்வாவோ, அதை இப்பதான் நீ கண்டுபிடிக்கிறியா? அன்னைக்கு மித்ரா ஒரு ஆக்ஷன் பிளாக் நடத்தினாலே அப்போவே அதை கெஸ் பண்ணிட்டேன், இவ அப்படியே ஆதி மாதிரின்னு என்று இவர்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்க அதை கலைக்கும் விதமாக ஆதியின் குரல் கேட்டது. என்னடா அங்க டிஸ்கஷனு? அதில் நிமிர்ந்து அவனை முறைத்த சர்வாவோ, ஆதி இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கணுமா வேண்டாமா என்று கேட்க, ஒரு நொடி யோசித்த ஆதி, இல்லை வேண்டாம், கேன்சல் பண்ணிடு, இதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் என்று சொன்னான். அதில் மற்றவர்கள் அனைவரும் அதிர்ந்துதான் அவனை பார்த்தார்கள். மித்ராவோ, ஏந்தே வேண்டான்னு சொல்ற? உனக்கு கையில பெயின் ஏதாவது இருக்கா என்ன என்று கேட்டு அவன் கைகளை அவள் பார்க்க, அதெல்லாம் எதுவும் இல்லடி, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்க வேண்டாம், அது மட்டும் இல்லை, இங்கே இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது, இதை நானே யோசிக்க மறந்துட்டேன் என்று சொன்னவன் சர்வா மற்றும் துருவன் இருவரையும் பார்த்து, இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடக்கக்கூடாது துருவா, நம்ம ஆர்கே பேலஸில் தான் நடக்கணும், அதை ரெடி பண்ண சொல்லு, நம்ம எல்லாரும் அங்கே ஷிஃப்ட் ஆகிடலாம் என்று சொன்னவன் பெட்டில் இருந்து எழுந்து நிற்க அவனை பார்த்து பதறியவர்கள், ஏண்டா இப்போ எந்திரிக்கிற என்று கேட்டான் சர்வா. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத ஆதியோ, இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல, நான் என் ரூமுக்கு போகிறேன் என்று சொன்னவன் அங்கிருந்து மித்ராவை ஒரு பார்வை பார்த்து விட்டு வெளியேறி விட்டான். ஆதி வெளியில் வரவும் ஜானகி அவன் ரூம் நோக்கி வரவும் சரியாக இருந்தது. அப்பொழுது ஆதியை பார்த்து ஜானகியோ, ஆதி எங்கப்பா போற? எனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேட்கலான் தான் வந்தேன் என்று சற்று தயங்கி கேட்டார். ஏனென்றால் கீழே அவனின் அந்த ருத்ர தாண்டவத்தை பார்த்ததிலிருந்து அவனிடம் பேசவே ஜானகிக்கு சற்று பயமாக இருந்தது. அதை உணர்ந்து கொண்டான் ஆதி. பிறகு அவரை பார்த்தவன், இல்லைம்மா, எனக்கு இப்போதைக்கு பசிக்கலை, நான் அப்புறம் சாப்பிட்றேன், நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க என்று சொன்னவன் அங்கிருந்து செல்ல போக, அப்பொழுது அங்கே வந்தனர் ஜோதி மற்றும் சீதா இருவரும். ஆதியை பார்த்த ஜோதியோ, ஆதி கொஞ்சம் சாப்பிடுப்பா, ஏற்கனவே அடிபட்டிருக்குல்ல, சாப்பிட்டுட்டு போயிட்டு நீ ரெஸ்ட் எடு என்று சொல்ல, இல்லை நான் ஒரு ரூம்க்கு எடுத்துட்டு வந்து தரவா என்று கேட்டார். இல்லைம்மா, எனக்கு வேண்டாம் என்று சொன்னவன் மீண்டும் சொல்ல போக, அது எப்படி நீ வேண்டான்னு சொல்லுவ? கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும்னு தெரியாதா உனக்கு? ஆளு தான் வளர்ந்துருக்கே தவிர டைமுக்கு சாப்பிடணுன்ற சென்ஸ் இருக்கா என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்தாள் மித்ரா. அவளின் கேள்வியில் அவளை முறைத்தான் ஆதி. ஆனால் மித்ராவின் இந்த நடவடிக்கை சீதாவிற்கு தான் பயத்தை கொடுத்தது. இங்கு தன் மகள் ஆதியின் கோபத்திற்கு ஆளாகி விடுவாளோ என்று. அதில் பதறியவர் ஏதோ பேச வர, ஆனால் அதற்குள் மித்ரா, ஏன் இப்படி பண்ற, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் வா என்று சொன்னவள் அவனின் கைகளை பிடித்து அழைத்து சென்றாள். அதை பார்த்த சீதா தான் ஒரு நொடி அதிர்ந்து விட்டார். ஏனென்றால் அவர் நினைத்ததே வேறு. ஆதி தன் மகள் அவனை எதிர்த்து பேசிவிட்டாள் என்பதற்காக அவளை திட்டுவான், இல்லை அடிப்பான் என்று நினைத்தவருக்கு அவள் அவ்வளவு பேசியதோடு மட்டுமல்லாமல் அவன் கைகளை பிடித்து இழுத்து செல்கிறாள். ஆனால் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் சிறு குழந்தை தன் தாயின் கையை பிடித்து கொண்டு செல்வது போல் அவள் பின்னே சென்று கொண்டிருப்பவனை பார்த்தவருக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. நிச்சயம் ஆதி எதற்காகவும் மித்ராவை காயப்படுத்த மாட்டான் என்று. அதில் நிம்மதியும் சந்தோஷமும் கொண்டார் சீதா. பிறகு அர்ஜுன், சர்வா, துருவன் மூவரையும் அழைத்து கொண்டு கீழே வந்தார்கள் தாய்மார்கள் மூவரும். இங்கு ஏற்கனவே டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர் ரத்னவர்மா மற்றும் கிருஷ்ணவர்மா இருவரும். அவர்களுடன் சென்று ஆதி மற்றும் மித்ரா இருவரும் அமர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அமர்ந்தவுடன் துருவன், சர்வா, அர்ஜுன் மூவரும் வந்து அமர்ந்து கொள்ள ஜானகி, சீதா, ஜோதி மூவரும் பரிமாறினார்கள். அப்பொழுது வர்ஷினி மற்றும் வேதாவும் வந்து அமர, மித்ரா வேகமாக அவள் இடத்திலிருந்து எழுந்தவள் கிச்சனுக்குள் சென்று விட்டாள். அதை பார்த்த வேதா மற்றும் வர்ஷினிக்கு தான் ஒரு மாதிரி இருந்தது. அவர்கள் செல்லலாம் என்று எழப்போக, அப்பொழுது கிச்சனிலிருந்து ஒரு பவுலுடன் வெளியில் வந்த மித்ராவோ அந்த பவுலை சீதாவின் கையில் கொடுத்து விட்டு அவள் சாரில் சென்று அமர்ந்து
பெண் அவள் உணவை சாப்பிட ஆரம்பித்தாள். இங்கு சீதா கையில் இருந்த பவுலை பார்த்த ஜானகியோ, என்ன சீதா அது என்று கேட்டார். அந்த பவுலை ஓபன் செய்து பார்த்த சீதாவின் முகத்திலோ ஒரு அழகான புன்னகை தோன்றியது, மித்ராவை நினைத்து. அதை ஜானகியிடம் காட்டியவர் ரசகுல்லா என்று சொன்னார். அதை கேட்ட வர்ஷினி மற்றும் வேதாவின் முகத்தில் அதிர்ச்சியும் அதே சமயம் ஆச்சரியமும் வந்து போனது. அவர்கள் இருவரும் திரும்பி மித்ராவை பார்க்க, அவளோ சாப்பிடுவது மட்டும்தான் தன் ஒரே வேலை என்பது போல் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். சீதா சிரித்து கொண்டிருப்பதை பார்த்த ஜோதியோ, ஏன் சீதா சிரிக்கிற என்று கேட்டார். அவரை பார்த்த சீதாவோ, வேதாக்கும் வர்ஷினிக்கும் ரசகுல்லானா ரொம்ப பிடிக்கும், அதுவும் மித்ரா செய்யறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போ வீட்டுக்கு வந்தாலும் மித்ரா அவங்க கையாலேயே அவங்களுக்கு ரசகுல்லா செஞ்சு கொடுப்பான். அதான் மேடம் இன்னைக்கும் செஞ்சிருக்காங்க போல என்று சிரித்து கொண்டு மித்ராவை பார்த்து கொண்டு சொன்னவரை பார்த்த மொத்த குடும்பமும் சிரித்தது. பிறகு அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்திருக்க, ஆதி எல்லோரிடமும் இன்று இந்த ஃபங்க்ஷன் நடக்காதது பற்றியும் பிறகு நாம் அனைவரும் ஆர்கே பேலஸிற்கு செல்ல போவதை பற்றியும் கூறினான். அப்பொழுது ஹாலில் உள்ள மொபைல் அடிக்க அதை அட்டன் செய்து காதில் வைத்தார் ரத்னவர்மா. அப்பொழுது கேட்டில் இருந்த செக்யூரிட்டி கார்டு தான் அழைத்திருந்தார். ரத்னவர்மாவிடம், சார் உங்களை பார்க்க வர்மன் லக்ஷ்மின்னு 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க உங்கள் அப்பா அம்மான்னு சொல்கிறாங்க என்று சொல்ல, அதை கேட்டு ஒரு நொடி மகிழ்ந்தவர், அவங்கள சீக்கிரம் உள்ளே அனுப்புங்க என்று சொன்னார். சொன்னவர் அதே மகிழ்ச்சியுடன் கிருஷ்ணாவை பார்த்து, கிருஷ்ணா அப்பா அம்மா வந்திருக்காங்கடா என்று சொன்னார். ஆனால் இதை கேட்ட ஆதி, சர்வா, துருவனின் முகம் இறுகியது. அதை பார்த்த வர்ஷினி மற்றும் வேதா இருவரும் அவர்கள் பக்கத்தில் இருந்த அர்ஜுனை அழைத்து, ஏன் அவங்க வராங்கன்னு சொன்னால் இவங்க முகலாம் இவ்வளோ டெரராக மாறுது என்று கேட்க, அர்ஜுனும் அவர்களின் சிறு வயதில் நடந்ததை பற்றி எல்லாம் கூறினான். அதை கேட்ட வேதா மற்றும் வர்ஷினிக்கு ஆதியின் மேல் மதிப்பு கூடியது. அதே சமயம் அவர்களின் தாத்தா பாட்டி மேல் கோபம் வந்தது. மித்ரா கூட அவர்கள் மேல் கோபமாக தான் இருந்தார். என்னதான் அவர்களால் துக்கம் அது இது என்று 1000 காரணம் சொன்னாலும், ஒன்றும் அறியா வயதில் தன்னந்தனியாய் நின்ற அந்த பச்சை குழந்தைகளை விடவா, அவர்களின் தவிப்பை விடவா இவர்களின் தவிப்பு இருந்திருக்கப் போகிறது என்றுதான் தோன்றியது மித்ராவிற்கு. அப்பொழுது சரியாக உள்ளே நுழைந்தார் வர்மன் மற்றும் லக்ஷ்மி இருவரும். அவர்களை பார்த்த கிருஷ்ணவர்மா மற்றும் ரத்னவர்மா இருவரும் வேகமாக சென்று தன் தந்தையை அணைத்து கொள்ள, ஜானகியும் ஜோதியும் லக்ஷ்மியை அணைத்து கொண்டார்கள். 20 வருடத்துக்கு முன் தன் மகன்களையும் மருமகள்களையும் எப்படி பார்த்தார்களோ அதே போல் இப்பொழுதும் பார்ப்பதற்கு அவர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. கண்ணில் கண்ணீருடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர் வர்மன் மற்றும் லக்ஷ்மி இருவரும். ஆனால் இதையெல்லாம் பார்த்த ஆதிக்கு தான் கோபம் தலைக்கு ஏறியது. இப்பொழுதே அவர்களை இங்கிருந்து துரத்த சொல்லி மனம் துடித்தது. ஏன், துருவன் மற்றும் சர்வாவிற்கு கூட அவ்வாறு தான் இருந்தது. ஆனால் சர்வா மற்றும் ஆதியை போல் துருவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவன் ஏதோ பேச வர அவன் அருகில் இருந்த வர்ஷினி அவனின் கைகளை பிடித்து தடுத்தாள், எதுவும் பேச வேண்டாம் என்பது போல். அதில் கடுப்பான துருவனோ அவளை கேள்வியாய் பார்க்க, அவன் காதருகில் மெல்லிய குரலில், இப்ப வேண்டாம், எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, அதை ஏன் கெடுக்கணும் என்று சொல்ல அமைதியாக நின்று கொண்டான் துருவன். ஆனால் இதற்கு மேல் அங்கு நடப்பதை எல்லாம் ஆதியால் பார்க்க முடியவில்லை. அவன் வேகமாக எழுந்து அவனின் அறை நோக்கி சென்று விட்டான். இதை பார்த்து துருவன் மற்றும் சர்வாவிற்கு கூட இதற்கு மேல் இங்கிருந்தால் நிச்சயம் ஏதாவது சொல்லிவிடுவோம் என்று நினைத்தவர்கள் அவர்களும் அவரவர் அறைகளுக்கு சென்று விட்டார்கள். கோபமாக செல்லும் அவர்கள் கணவர்களை பார்த்த பெண்கள் மூவரும் அவர்கள் பின்னே தாங்களும் தங்களின் அறைகளுக்கு சென்று விட்டனர். அறைக்குள் நுழைந்த மித்ரா அங்கு கோபத்துடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கும் ஆதியை பார்த்தவள் அவனின் அருகில் சென்று நின்று அவன் தோள்களை தொட்டு, ரிலாக்ஸ் தேவ், எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிற என்று சொன்னவள், அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், நீ ரத்னாப்பா கிருஷ்ணாப்பாக்காக விட்டுட என்று சொல்ல, அவளை ஒரு நொடி பார்த்த ஆதியோ, அவங்களுக்காக அவங்கள விடணும்னு நினச்சிதான் இப்போ இந்த நிமிஷம் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே நிற்கிறாங்க என்று சொல்ல,
அது அவளுக்கும் தெரியும் தானே. அதில் அவனை பார்த்து அழகாக சிரித்தவள் அவன் தலையை கோதி கொடுக்க அவளின் கைகளை பற்றியவன் அவளை அருகில் அமர வைத்து கொண்டு அவள் மடியில் படுத்து கொண்டான். அதில் ஒரு நொடி அதிர்ந்தாள் மித்ரா. பிறகு மென்மையாக அவன் தலையை கோதி கொடுத்தாள். ஒரு நொடி அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் பிறகு திரும்பி அவள் வயிற்றிலே முகம் புதைத்து அவள் இடையை இறுக்கி அணைத்து கொண்டான். அவனின் செயலில் அதிர்ந்த மித்ரா, ஆதி என்ன பண்ற, தள்ளிப்போ என்று சொல்ல, ஆனால் அவளை மேலும் இறுக்கியவன் அவளின் வயிற்றில் இன்னும் முகம் புதைத்தான். அதில் மித்ராவிற்கு ஏதோ போல் இருக்க அவனை விலக்க பார்த்தாள். ஆனால் அவனோ அவளை விட்டு துளியும் அசையவில்லை. அவளின் கைகளை எடுத்து அவனின் தலைமேல் வைத்தவன் மீண்டும் அவளை அணைத்து கொண்டான். அவனின் இந்த சிறுபிள்ளைத்தனமான செயலை பார்த்த மித்ராவிற்கு சிரிப்புதான் வந்தது. அதில் சிரித்தவள் அவன் தலையை மென்மையாக கோதி கொடுத்தாள். இங்கு சர்வாவின் அறையில் கோபமாக அமர்ந்து கொண்டிருந்தான் சர்வா. அவன் முன் வந்து நின்ற வேதாவோ, ஏன் இவ்வளோ கோபம் என்று கேட்டாள். உங்கள் கோபம் நியாயமானது தான், அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உங்கள் அப்பா அம்மாக்காக கொஞ்சம் பொறுத்துக்கலாம்ல என்று கேட்ட வேதாவை ஒரு நொடி நிமிர்ந்து பார்த்த சர்வாவோ, அவங்களுக்காக தான் பொறுத்துக்கிட்டு அமைதியாக போயிட்டுருக்கோம் என்று சொன்னான். பிறகு அதை ஓரம் கட்டி வைத்தவன் வேதாவை பார்த்து, நீ வேதவர்ஷினி, அதாவது விடி குளோபல் மீடியா சேர்மனா என்று கேட்டான். அவனை ஒரு நொடி பார்த்தவள் ஆமாம் என்று சொல்லிவிட்டு வெறுமையாக சிரித்தாள். அதை பார்த்தவன், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க என்று கேட்க அவன் அருகில் சென்று அமர்ந்த வேதாவோ, பாப்பு என்கிட்ட பேசுவாளா? அவ இது வரைக்கும் இந்த மாதிரி கோவப்பட்டு எங்ககிட்ட பேசாம இருந்ததே இல்லை. இந்த மாதிரி நாங்களும் இது வரைக்கும் அவகிட்ட எதையும் மறைச்சதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ பேசாம போறது என்று வேதா சொல்ல, அவளை பார்த்தவன், உனக்கு மித்ராவை ரொம்ப பிடிக்குமோ என்று கேட்டான். என்ன பிடிக்குமாவா? எங்களுக்கு அவதான் உலகமே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராம்பாவும் சீதாமாவும் எனக்கும் வர்ஷிக்கும் உண்மையான அப்பா அம்மா கிடையாது. மித்ரா பிறந்த அதே ஹாஸ்பிட்டலில் தான் நாங்களும் பிறந்தோம். ஆனால் எங்களை பிறந்த உடனே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க குப்பை தொட்டியில் என்று சொன்னவளின் குரலில் அத்தனை வேதனை இருந்தது. மித்ரா பிறந்து 2 நாள் கழித்து தான் நாங்கள் பிறந்திருந்தோம். அதனால் ராம்பாவும் சீதாமாவும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. அப்போது எதர்ச்சியாக எங்களை குப்பை தொட்டியிலேருந்து பார்த்த ராம்பா தான் எங்களை தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சட்டப்படியும் எங்கள் 2 பேரையும் அவங்களோட பசங்களாக தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி ஒரு தடவை கூட அவங்க எங்ககிட்டையும் இல்லை வெளியில் வேறு யார்கிட்டையும் சொன்னதே கிடையாது. நாங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த விஷயம் மித்ராவுக்கு தெரியும். இந்த விஷயம் எங்களுக்கு தெரியுன்றதும் மித்ராவுக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி ஒரு தடவை கூட அவள் எங்ககிட்ட கேட்டதில்லை. ஏன், இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவள் எங்களை பிரித்து பார்த்ததே கிடையாது. அப்பா அம்மா 2 பேருக்கும் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறதே தெரியாது. இந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடியும் சரி, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, ஒரு நொடி கூட நாங்கள் அவங்க பொண்ணு இல்லைன்றத நாங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன், நாங்கள் அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டதே கிடையாது. மேலே மித்ரா என்னதான் எங்கள் 3 பேருக்கும் ஒரே வயசுனாலும் அவள் எங்கள் 2 பேருக்கும் அம்மா மாதிரி. மித்ரா தான் முதல்ல பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்தா. அவள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் நாங்கள் இந்த ஃபீல்டில் லேட்டாக தான் என்ட்ரானோம். ஆனால் அவள் அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படலை. அதுக்கு காரணம் மித்ரா. ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ நாங்கள் தனியாக சக்ஸஸ் ஆகி நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் மித்ரா. எங்களுக்கு வர எல்லா பிரச்சனையில இருந்தும் எங்களுக்கு ஒரு அரணா நின்று எங்களை ப்ரொடெக்ட் பண்ணான். அவளுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க, ஃபாரினில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள விடவும் மித்ராக்கு எங்கள் 2 பேரை தான் பிடிக்கும் என்று சொல்லி சிரித்த வேதா சிவாவை ஒரு பார்வை பார்த்து விட்டு, ஏன் ஃப்யூச்சரில் நீங்களா இல்லை மித்ராவான்னு வந்தா நான் யோசிக்காமல் மித்ராவை தான் சொல்லுவேன். அவளுக்காக சாக சொன்னா கூட சந்தோஷமாக சாவேன். அந்த அளவுக்கு என் பாப்புவை எனக்கு பிடிக்கும். வர்மா மற்றும் லக்ஷ்மி இருவரையும் அந்த வீட்டில் தங்க சம்மதிப்பான ஆதி. வேதாவை பற்றி தெரிந்து கொண்ட சர்வா அடுத்து என்ன செய்ய போகிறான்? வேதா மற்றும் சர்வாவின் திருமண வாழ்க்கையில் அடுத்து நிகழப்போவது என்ன?
வர்ஷினியும் தன்னை காதலிக்கிறாள் என்பதை அறிந்து கொள்வானா துருவன்? வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் தங்கள் மகள்கள் இல்லை என்ற உண்மை அவர்கள் இருவருக்கும் தெரிந்துவிட்டது என்று ராம் மற்றும் சீதாவிற்கு தெரிய வருமா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.